வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் சாசனத்துடன் காங்கிரஸ் கட்சி விளையாடுவதாக பிரதமர் விமர்சனம். இஸ்லாமியர்கள் பற்றி கூறிய கருத்துக்கு ராஜஸ்தான் பரப்புரையில் விளக்கம் அளித்த மோடி. மத ரீதியிலான கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க இபிஎஸ் அறிவுறுத்தல். இஸ்லாமியர்கள் தொடர்பான பிரதமர் மோடியின் பேச்சு இறையாண்மைக்கு எதிரானது எனவும் அறிக்கை. 1,00,000 வாக்குகளை காணவில்லை என கூறிய அண்ணாமலைக்கு ஜெயக்குமார் பதிலடி. நடிகர் வடிவேலுவின் நகைச்சுவை போல இருப்பதாக விமர்சனம். எலெக்ஷன் கமிஷன் மேல நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அது ரீசனபிள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு பூத்துல 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு காணாம். ஆனா 1,00,000 ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு 2வது முறையாக சம்மன் அனுப்ப திட்டம். விசாரணைக்கு ஆஜராக 10 நாள் அவகாசம் கேட்ட நிலையில் தாம்பரம் போலீஸ் முடிவு. சென்னை அண்ணா நகரில் உள்ள VR வணிக வளாகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து காவல்துறை விசாரணை. ஓராண்டாக துணைவேந்தர் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் செயல்படுவது வேதனை அளிக்கிறது. அதிகாரிகள் இடையிலான பிரச்சனையால் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கவலை. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தென்காசி எல்லையான புளியரையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர். நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. நெல்லை மாநகராட்சியின் 36வது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னத்தாய் கிருஷ்ணன் ராஜினாமா. சாதி அடிப்படையில் அதிகாரிகள் தன்னை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம். நடிகை ஆஷிகா ஆனந்த் மீதான கார் விபத்து வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். நடிகை நேரில் ஆஜரான நிலையில் மே 3ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் ராமராயர் மண்டகப்படிக்கு வருகை. தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் வரவேற்பு. கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில் தேரோட்டத்தின் போது உள்வாங்கிய சாலை. பள்ளத்தில் சிக்கிய தேர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்பு. பாலியல் வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி. உடனடியாக சரணடையவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் கோயில் பால்குட ஊர்வலத்தில் இளைஞர் வெட்டி கொலை. கஞ்சா விற்பது தொடர்பான தகராறில் இளைஞரை கொன்ற 3 வலை வீச்சு. தெலங்கானாவில் மானேறு நதி மீது கட்டப்பட்டு வந்த பாலம் இடிந்து விழுந்தது. தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டுமான பணிகளை மேற்கொண்டதால் பாலம் இடிந்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திகார் சிறையில் உள்ள சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவின் காவலையும்
14 நாட்களுக்கு நீட்டித்தது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம். பதஞ்சலி நிறுவனத்தின் பொய் விளம்பர வழக்கில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளையும் சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மன்னிப்பு கோருவது தொடர்பாக புதிதாக விளம்பரம் வெளியிடவும் பதஞ்சலி நிறுவனத்திற்கு ஆணை. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 145 ரூபாய் சரிந்து 6700 ரூபாய்க்கு விற்பனை. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று லக்னோவை எதிர்கொள்ளும் சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கம் மைதானத்தில் மஞ்சள் படையின் ஆதிக்கம் தொடருமா? தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஏராளமான புகார்கள் வந்திருக்கின்றன. இது குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமருக்கு எதிரான வழங்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த வாரம் தேர்தல் பொதுக்கூட்டத்தின் பொழுது பிரதமர் பேசிய பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அவர் பேசியிருந்தது குறிப்பிட்டது. அந்த வீடியோவும் கடுமையான வைரலாகிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் வழங்கியது. காங்கிரஸை பொறுத்தவரை மொத்தம் 17 புகார்களில் பிரதமர் மீது மொத்தம் 4 புகார்களை நேற்று மாலை 4 மணிக்கு வழங்கியது குறிப்பிட்டது. அந்த பெறப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் தனிநபர்களும் இந்த பல்வேறு புகார்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அனைத்து புகார்கள் மீதும் அதாவது தேர்தல் விதிமுறை மீறல் விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையை நடத்தி பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிரதமருக்கு எதிரான கடுமையான எதிர்ப்புகள் என்பது இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ புகார்களையும் பல்வேறு கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் இமெயில் மூலமாகவும் நேரடியாகவும் சமர்ப்பித்திருந்தன. அந்த புகார்கள் மீதுதான் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தற்போது தேர்தல் ஆணையமானது பரிசீலித்து வருகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சியின் 36வது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னத்தாய் கிருஷ்ணன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கும் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் இருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 51 பேர் மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களிடையே தொடர்ந்து பிரச்சனை அப்படிங்கிறது நீடித்து வந்தது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக 1 மாதத்திற்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. தற்போது மீண்டும் இந்த பிரச்சனைகள் துவங்கி இருக்கிறது. 36வது மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்னத்தாய் அவங்க கிருஷ்ணன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய அந்த பரப்புரையில் கூட தனக்கான உரிய மரியாதை தரப்படவில்லை. அவர்கள் மட்டுமல்லாமல் தனது வார்டில் 6 மாதமாக குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஜாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறது. இந்த மாநகராட்சியின் ஒரே அருந்ததிய பெண் கவுன்சிலராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை அடங்கிய அந்த கடிதத்தை அவர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆன்லைன் மூலமாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியினுடைய ஆணையர் சென்னையில் இருக்கிறார், மாநகராட்சியினுடைய மேயர் சென்னையில் இருக்கிறார். அவர் தனது மருத்துவ காரணங்களுக்காக தான் சென்னையில் இருப்பதாகவும் அதனால் தனக்கு இந்த கடிதம் வந்தது தற்போது வரை தனக்கு தெரியவில்லை என்ற தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த கடிதம் அனுப்பப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் ஒருவர் மாநகராட்சி ஆணையாளருக்கு இதுபோன்று கடிதம் அனுப்பியிருந்தார். ஆணையருக்கு கடிதம் அனுப்பியிருந்தால் அது செல்லாது அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டது. தற்போது மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் இருவருக்குமே இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குங்கிறது அடுத்த நாட்களில் தெரிய வரும். நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.